திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக கூட்டணிக்கு மதிமுக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மதிமுகவின் கடந்த கால அரசியல் கூட்டணி குறித்து பார்க்கலாம். ஆயிரத்து 1970 ஆண்டு முதல் 1990 ஆண்டு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர் வாளாய், பிரச்சார பீரங்கியாய், தளபதியாய், கருணாநிதியின் அன்பு தம்பியாய் விளங்கியவர்தான் வை. கோபால்சாமி என்கின்ற வைகோ. 1978 ஆண்டு முதல் 18 ஆண்டுகள் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அவர் திமுகவில் வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டு மற்றும் விடுதலை புலிகள் அமைப்புடனான தொடர்பு ஆகிய காரணங்களால் 1993 ஆண்டில் அக்கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதன்பின் 1994 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கிய வைகோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக அந்த கட்சியை முன்வைத்தார். 1998 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அங்கம் வகித்திருந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுக இணைந்து போட்டியிட்ட நிலையில் முதல் முறையாக வைகோ மக்களவை உறுப்பினராக வெற்றி பெற்றார். 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜகவின் தலைமையிலான கூட்டணிக்கு வைகோ நகர்ந்தார். அப்போது மதிமுக சார்பில் இருவர் மத்திய அமைச்சர்களாகினர். 2001 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு பிரச்சனையால் மதிமுக வெளியேறி தனித்து போட்டியிட்டு தோல்வியடைந்தது. இதனால் 2004 ஆண்டில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக தன்னை 19 மாதங்கள் சிறையில் அடைத்த ஜெயலலிதாவின் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் வைகோ. அப்போது 6 இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது மதிமுக. 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது. 2011 ஆண்டில் தொகுதி பங்கீடு சிக்கலால் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய மதிமுக தேர்தலை புறக்கணித்தது. 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாலும் அந்த முயற்சி தேர்தலில் வெற்றி பெறவில்லை. இதையடுத்து 2019 ஆண்டில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்த மதிமுக நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுகவுடன் அரசியல் பயணத்தை தொடர்ந்தது. இதைத் தொடர்ந்து வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் 4 தொகுதிகளில் போட்டியிட்டு 2இல் வெற்றி பெற்றது. இந்த சூழலில் முதலமைச்சர் விஜய் வைகோவை அவரது இல்லத்தில் சந்தித்ததும் பின்னர் துரை வைகோவும் தனித்தனியாக முதலமைச்சரை சந்தித்ததும் அரசியல் முக்கியத்துவம் பெற்றது. அதன்பின் வைகோ முதலமைச்சர் விஜய் மற்றும் தாவேக அரசின் செயல்பாடுகளை பாராட்டி பேசி வருவது கூட்டணி மாற்றம் குறித்த ஊகங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நேற்று வைகோ முன்னிலையில் நடைபெற்ற மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டத்தில் மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் ராஜினாமா செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் திமுகவில் இணைய அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு பிற்பகல் 3:30 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் வைகோ திமுக கூட்டணியில் இருந்து விலகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடலோர ஆந்திராவிலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை தெலங்கானா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. அதேபோல
விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. இந்த நிலையில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி வரை மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் வெயிலின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னையில் கோடை காலத்தில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று அதன் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் கீழ் குறைந்து இதமான சூழல் நிலவியது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப பலமாக இருந்தது. வண்டியை ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படியும் ஒரு 12லேருந்து ஒரு 2:30 வரைக்கும் ஓரமாக எழுதி நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் தான் ஓட்டுவோம். இப்போதைக்கு கிலோமீட்டர் மாறி மாறி வருது. அது எப்படி உறுதியாக சொல்லணும். 1 ஹவர் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, திடீர்னு இருக்குது, திடீர்னு மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை வர மாட்டேங்குது. 2-3 நாளாக சரியான மழை பெஞ்சு விட்டு பெஞ்சதுனால இப்போ கொஞ்சம் வெயில் தாக்கம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மழை பெஞ்சிருந்தா கொஞ்சம் மெட்ராஸில் இருக்கிற கிளைமேட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். மழை பெஞ்சால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். வெப்பத்தின் தாக்கம் குறைந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் நிம்மதியடைந்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே வறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் இளம் செஸ் வீரருக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கீழ்வேளூர் ஒன்றியம் சாட்டியக்குடி அருகே ராமச்சந்திராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சபரிநாதன் சாட்டியக்குடி பகுதியில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஒழுகும் ஓலை குடிசை வீட்டில் வசித்து வரும் மாணவர் சபரிநாதன் மாவட்ட, மாநில அளவில் பல்வேறு செஸ் போட்டிகளில் பங்கேற்று 50க்கும் மேற்பட்ட பதக்கங்கள் வென்றுள்ளார். மாணவர் சபரிநாதனின் தந்தை கூலி வேலைக்கு செல்வதால் அவரால் பொருளாதார ரீதியாக செஸ் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை என அவரது தாயார் மேனகா வேதனையுடன் கூறுகிறார். இப்போ என் பையனுக்கு இன்னும் விளையாடுறதுக்கு முடியுது. ஆனால் எங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல. அன்னன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட தான் முடியுது. சாப்பிட முடியக்குள்ள இதெல்லாம் கேட்குறான். லேட்டப்பு, டேப்பு இதெல்லாம் வாங்கி கேட்குறான். அதெல்லாம் எங்களால் வாங்கி கொடுக்க முடியல. எல்லாம் அரசாங்கம் தான் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். தனக்கு இன்னும் நிறைய போட்டிகளில் வெல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதால் தமிழக அரசு தனக்கு உதவ வேண்டும் என மாணவர் சபரிநாதன் கூறியுள்ளார். வீட்டில் கேட்டால் வீட்டும் இவருக்கு சரியில்லை, மழை பெஞ்சா ஒழுவும், அது மாதிரிக்கே இருக்கிறதுனால வீட்டில் எதுவும் செஸ்ஸுக்கு தேவையானதெல்லாம் என்னால் கேட்க முடியல. திறமை இருந்தும் ஆதரவு இல்லாமல் வறுமையில் வாடும் மாணவர் சபரிநாதனுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என சமூக நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு தொடுப்பதற்கான காலக்கெடு ஜூன் 18ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் 2 மாநிலங்களிலும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 55 தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் வெற்றிக்கு எதிராக பெரம்பூர் தொகுதியில் 3 வழக்குகள், திருச்சி கிழக்கு தொகுதியில் 1 வழக்கு என மொத்தம் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்ற பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிராக 1 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், மரியவில்சன் ஆகியோர் வெற்றிக்கு எதிராகவும், முன்னாள் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பெரியகருப்பன் ஆகியோர் சார்பில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவும் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமாரோஸ் வெற்றியை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2011 தேர்தலில் 12 தேர்தல் வழக்குகளும், 2016 தேர்தலில் 23 வழக்குகளும், 2021 13 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த முறை தேர்தல் வழக்குகளின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவில் அதிகரித்துள்ளது. ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை க்ரஷ் பண்ணுற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் போட்டியினிடையே போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பரவிய வீடியோ குறித்து அமைச்சர் சரத்குமார் அளித்த விளக்கம்தான் இது. தாவேக அரசில் மனிதவளத்துறை அமைச்சராக உள்ள சரத்குமார் ஐபிஎல் போட்டியின் நடுவே போதைப்பொருள் பயன்படுத்தியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவியது. இந்நிலையில் தான் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்று அமைச்சர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். குழந்தைக்காக மாத்திரையை பொடியாக்கியதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க.
இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அவதூறு பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சரத்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூட்டணி இல்லாமல் எதிர்காலத்தில் திமுக ஆளுங்கட்சியாக தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று தனக்கு தெரியவில்லை என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, தமிழகத்தில் இனி எந்த கட்சியுடனும் கூட்டணி தேவையில்லை என்பதை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஆர் ராசாவின் கருத்து குறித்து ANI செய்தி நிறுவனத்திற்கு பதிலளித்த திருமாவளவன், நடந்து முடிந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக ஏறக்குறைய 60 இடங்களை கைப்பற்றியதாக கூறினார். This is their party issues. With the support of allied parties only, they secured this much of seats, nearly about 60 seats. Without alliance, I don't know how can they revive their party as ruling party in future. இதனிடையே திமுக கூட்டணியில் இருந்தபோதும் கொச்சைப்படுத்தியவர்கள் தாவேகா கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற நிலையிலும் பிசிகவை இழிவாக விமர்சிக்கிறார்கள் எனவும் திருமாவளவன் தனது முகநூல் வீடியோவில் வேதனை தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக இயங்கிய சாயப்பட்டறையில் அமைச்சர் ஆய்வு நடத்திய போது சிலிண்டரின் பின்புறம் வடமாநில தொழிலாளி பதுங்கி இருந்த காட்சிதான் இது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த உடமெத்தை பகுதியில் அரசால் சீல் வைக்கப்பட்ட சாயப்பட்டறைகள் நள்ளிரவில் இயங்குவதாக கிடைத்த புகாரில் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் வருவதை கண்ட தொழிலாளர்கள் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு தப்பியோடினர். ஆய்வில் சாலையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கி சமைத்து சாப்பிட்டு பணியில் ஈடுபட்டதும், சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் கழிவுநீர் கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் கலந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகளை கண்டதும் அங்கிருந்து சிலிண்டருக்கு பின்னால் மறைந்திருந்த பீகார் மாநில இளைஞரை பிடித்து விசாரித்த அமைச்சர் விஜயலட்சுமி ஆலை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்போ நாங்கள் வந்து கையங்கலமாக பிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று ஆவத்திப்பாளையம் பகுதியிலும் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்ட சாயப்பட்டறை இரவு நேரங்களில் முழுவீச்சில் இயங்கியது அமைச்சரின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் சுங்கச்சாவடி மீது எரிவாயு டேங்கர் லாரி மோதி தீப்பற்றி எரிந்த காட்சிதான் இது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசம்பி பகுதியில் சென்று கொண்டிருந்த எரிவாயு டேங்கர் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி அங்கிருந்த சுங்கச்சாவடிக்குள் புகுந்தது. தறிகெட்டு ஓடிய டேங்கர் லாரி சுங்கச்சாவடியில் மோதிய வேகத்தில் எரிவாயு கசிந்து தீப்பற்றியது. பற்றிய வேகத்தில் மளமளவென பரவிய தீ விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகையுடன் வெளியேறியது. சுங்கச்சாவடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெருப்பின் தாக்கம் இருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் லாரி ஓட்டுநர், சுங்கச்சாவடி ஊழியர்கள் என 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிரீஸில் கரடுமுரடான சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் கார்கள் புழுதியை பறக்கவிட்டு சீறி பாய்ந்த காட்சிகள் தான் இவை. கிரீஸில் ஆக்ரோபோலிஸ் கார் பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற 2வது சுற்றில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். கரடுமுரடான சாலையில் மண்ணை கிளப்பிக் கொண்டு கார்கள் சீறி பாய்ந்தன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் பெல்ஜியம் வீரர் தியரி நியூவில்லே முதலிடம் பிடித்தார். பிரான்ஸ் நட்சத்திர வீரர் செபாஸ்டியன் ஓக்கியர் 10 வினாடி பின்தங்கி வெற்றி வாய்ப்பை கோட்டை விட்டார்.
வெனிசுலாவில் அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுத்திய பேரழிவின் காட்சிகளை இவை. வெனிசுலாவில் கடந்த 24ஆம் தேதி 39 வினாடிகள் இடைவெளியில் ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் இதுவரை 920க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. லா குவைரா மாகாணம் தான் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. அங்கு மட்டும் 250க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் அடியோடு சரிந்து தரைமட்டமாகியுள்ளன. தற்போதைய நிலவரப்படி 3300க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் 49,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லா குவைரா பகுதியை தற்போது பேரழிவு மண்டலமாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளதுடன் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த அப்பகுதி முழுவதையும் ராணுவமயமாக்கியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் வெனிசுலா மக்களுக்கு உதவ அமெரிக்கா, மெக்சிகோ, கொலம்பியா, சிலி, இத்தாலி மற்றும் இந்தியா உள்ளிட்ட 16க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களது அதிநவீன தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்களையும் மோப்பநாய்களையும் அவசர நிவாரணப் பொருட்களையும் விமானம் மூலம் அனுப்பி வைத்துள்ளன. அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை பணம் கையாடல் நடைபெற்றதாக சர்ச்சை வெடித்த நிலையில் இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற குழந்தை ராமர் கோவில். மிக நீண்ட காலமாக நடைபெற்ற இந்த இடம் தொடர்பான வழக்கின் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் ராமர் சிலையின் பிராண பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றனர். கோவில் திறக்கப்பட்டதில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வரும் நிலையில் அயோத்தி நகரே மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளது. பக்தர்களின் திரளான வருகையால் கோவில் காணிக்கை மற்றும் நன்கொடைகளின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோவில் உண்டியல் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை பல கோடி ரூபாயை திருடியதாக தற்பொழுது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோயில் அறக்கட்டளையின் பரிந்துரையின் பேரில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விசாரித்த நிலையில் தற்பொழுது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 7 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் திருட்டை அரங்கேற்றியது தொடர்பாக அடுத்தடுத்து பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்துள்ளன. வழக்கமாக ஒவ்வொரு காணிக்கை பெட்டியிலும் சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் நிலையில் அது வங்கியில் 500 ரூபாய் நோட்டு கட்டுகளில் டெபாசிட் ஆகும் பொழுது தொகை குறைவாக இருப்பது கோவில் நிர்வாகத்தினருக்கு கடந்த மே மாதத்தில் இருந்து தெரிய வந்தது. அதனால் ஏற்கனவே உள்ள சிசிடிவி தவிர காணிக்கை எண்ணப்படும் அறைகளில் ஊழியர்களுக்கு தெரியாமல் கூடுதலாக ரகசிய கேமராக்களை அதிகாரிகள் பொருத்தினர். அப்போது சில ஊழியர்கள் சிசிடிவி கேமராக்களை மறைத்தபடி நின்று பண கட்டுகளில் இருந்து நோட்டுகளை எடுத்து ஆடைகளுக்குள் மறைத்து வைப்பது ரகசிய கேமராக்களில் பதிவானது வெளிச்சத்திற்கு வந்தது. அதேபோல பணக்கட்டுகளை தயார் செய்யும் ஊழியர்கள் ஒவ்வொரு கட்டிலும் வேண்டுமென்றே கூடுதலாக பணத்தாட்களை சேர்த்து வங்கிக்கு பணம் கொண்டு செல்லப்படும் பொழுது கட்டுகளில் இருந்து கூடுதல் நோட்டுகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. வங்கியில் வைப்புத் தொகை படிவத்தில் பணத்திற்கு பதிலாக கட்டுகளின் எண்ணிக்கை மட்டுமே குறிப்பிடப்பட்டு வந்ததால் இந்த மோசடியை எளிதாக அரங்கேற்றியுள்ளனர். பணம் மட்டுமல்லாமல் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய கம்மல், மூக்குத்தி, கொலுசு, வளையல் போன்ற தங்க வெள்ளி நகைகளையும் இந்த கும்பல் அள்ளிச் சென்றதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சிலர் திருடிய உண்டியல் பணத்தில் இருந்து அயோத்தியிலேயே நிலம் வாங்கி வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. சிலர் தங்களது வீடுகளிலேயே பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் சிலரது வீட்டில் இருந்து லட்சக்கணக்கில் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உறுதி தெரிவித்துள்ளார். ஆனால் இவ்விவகாரம் குறித்து அரசியல் ரீதியான அவதூறுகள் பரப்புவதை காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்டோர் நிறுத்த வேண்டுமெனவும் அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். உண்டியல் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மட்டுமன்றி மேலும் பலருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கலாம் என பலர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இதனால் இந்த வழக்கில் மேலும் பலர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஏமன் நாட்டு கடல் பகுதியில் பயணித்த கப்பலில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் வீட்டிற்கு சென்று திமுக எம்பி கனிமொழி ஆறுதல் தெரிவித்தார். கப்பல் மாலுமியாக பணியாற்றி வந்த நிஷாந்த் கப்பலில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் நிஷாந்தின் வீட்டிற்கு சென்ற எம்பி கனிமொழி நிஷாந்தின் மனைவிக்கு ஆறுதல் கூறினார். அப்போது நிஷாந்தின் மனைவிக்கு கண்டிப்பாக நிரந்தர பணி பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என்றும் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர 100% முயற்சி செய்வேன் என்றும் கனிமொழி உறுதியளித்தார்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி தொல்லை கொடுத்த தாவேக நிர்வாகி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கூமாப்பட்டி எஸ். கொடிக்குளம் பேரூராட்சியை சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக பேரூராட்சி இணைச் செயலாளர் ஜோசப் தன்னை காதலிக்கும்படி சிறுமிக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாகவும் மறுத்தால் ஆசிட் ஊற்றி விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஜோசப்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகரில் நடந்த மாரத்தான் போட்டிக்கான பேனரில் தனது பெயர் ஏன் முதலில் இடம்பெறவில்லை என அதிகாரிகளிடம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கேள்வி எழுப்பியதால் சர்ச்சை ஏற்பட்டது. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியின் விழா மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் முதலில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் இடம்பெற்றிருந்தது. இதனை பார்த்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் தனது பெயர்தான் முதலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்தபதி ராஜாவுக்கு சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிற்பக்கலையில் 46 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் சேலம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற நிலையில் சேலம் திரும்பினார். அவருக்கு சொந்த ஊரில் பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெங்களூருவில் லிவ் இன் டுகெதரை எதிர்த்த பெற்றோர் மற்றும் சகோதரியை கொலை செய்துவிட்டு புதுச்சேரிக்கு தப்பி வந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். பெங்களூரு ராமாபுரத்தைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற பெண் கென்னத் என்ற இளைஞருடன் லிவ் இன் டுகெதரில் வாழ்ந்ததாக தெரிகிறது. இதற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க தாய், தந்தை, சகோதரியை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு ஸ்வேதா காதலனுடன் புதுச்சேரிக்கு தப்பியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய புதுச்சேரி காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விருதுநகரில் தொடர்ச்சியாக அரசு விழாக்களில் பங்கேற்ற அமைச்சர் ஜெகதீஸ்வரி தான் சோர்வாக இருப்பதாக கூறியதை அடுத்து மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி விருதுநகர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலும் பங்கேற்றார். இந்நிலையில் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் தனக்கு லேசான மயக்கம் வருவது போல் இருப்பதாக மருத்துவரிடம் கூறிய அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் வீட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார். சென்னை மௌலிவாக்கத்தில் 17 வயது சிறுமியை அவருடைய நண்பர்கள் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். மவுண்ட் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காணவில்லை என்று பெற்றோர் தேடி வந்த நிலையில் வீட்டிற்கு வந்த சிறுமி தன்னுடைய நண்பர்கள் போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். புகாரின் அடிப்படையில் போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மணல் திருட்டை தடுக்க முயன்ற எம்எல்ஏவிடம் திமுக பேரூராட்சி தலைவரின் கணவர் மிரட்டல் துணியில் பேசியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மம்சாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வாழைக்குளம் கண்மாயில் தனது பெயரை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து தாவேக எம்எல்ஏ கார்த்திக் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த திமுக பேரூராட்சி தலைவர் சுஜிதா மேரியின் கணவர் தங்கமாங்கனி எம்எல்ஏவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சென்னை போரூர் அருகே 17 வயது மாணவியை நண்பர்கள் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காயமடைந்த நண்பனை சந்திக்க சென்ற மாணவியை அவரது நண்பர் மீண்டும் அழைத்து சென்றபோது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து மற்ற 2 பேரை வரவழைத்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. முகமது ஆத்விக், குருபிரசாத், ரமேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கி பக்தர்களிடம் பண மோசடி செய்த வழக்கில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். அமைச்சர் ரமேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இணைய மோசடியில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பெத்தானேந்தல் கண்மாயில் மணல் திருட்டு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடியோ எடுக்கப்பட்டதை அறிந்த மணல் கொள்ளையர்கள் ஜேசிபி மற்றும் லாரிகளுடன் தப்பிச் செல்லும் காட்சிகள் வைரலாகியுள்ளன. மணல் லாரி மோதியதாக ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் டேட்டா சென்டர்களில் உலக நாடுகள் செய்யும் முதலீடுகள் குறித்து வரைகலையுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் நந்தா.
இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் விலை மதிப்பற்ற ஒன்று அப்படின்னா அது டேட்டா, தரவுகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு தரவுகளையும் அசாத்திய செயல்திறனையும் கொண்டது. அதனால தான் உலக நாடுகளுடைய கவனம் டேட்டா சென்டர்கள் பக்கம் திரும்பி இருக்கு. முக்கியமாக 19ஆம் நூற்றாண்டுகளில் நிலக்கரிக்காக மோதிக்கொண்ட உலக நாடுகள் 20ஆம் நூற்றாண்டுகளில் கச்சா எண்ணெய்க்காக மோதிக்கொண்டுச்சு. இதுதான் ஒரு நாட்டினுடைய அதிகாரம், செயல்திறன், பொருளாதாரம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருந்தது. 21ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்தை நிரப்ப போகிறது ஏஐ, அதாவது டேட்டா சென்டர்கள் தான் நிரப்ப போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அதற்காக தான் உலக நாடுகள் டேட்டா சென்டர்களில் அதிக அளவுக்கு முதலீடு செய்கிறாங்க. அந்த வகையில் அமெரிக்கா $500 பில்லியன் அளவுக்கு டேட்டா சென்டரில் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. பிரான்ஸ் $52 பில்லியன், இந்தியா $35 பில்லியன், ஜப்பான் $30 பில்லியன், UAE $10 பில்லியன் முதலீடு செய்கிறாங்க. உலக அளவில் $627 பில்லியன் அளவிற்கு டேட்டா சென்டர்களில் மட்டும் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக குறிப்பாக பார்க்க வேண்டியது அமெரிக்காவினுடைய ஸ்டார்கேட் மெகா ப்ராஜெக்ட். இது ஒரு டேட்டா சென்டர் அப்படின்றது ஒரு சாட்பாட்டோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், லட்சக்கணக்கான ஏஐ சிப்புகளை ஒரே இடத்துல இணைக்கக்கூடிய செயல்திறன் கொண்டது. ஒரு டேட்டா சென்டர் அமைக்கணும்னா அதுக்கு தேவையான நீர்வளம், அதுக்கு தேவையான மின்சாரம் அப்படின்றது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமான தேவை இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டார்கேட் ப்ராஜெக்டோட ஒரு அணு மின் நிலையத்தையே இணைக்கும் திட்டத்தில் அமெரிக்கா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குற பிரான்ஸ் ஏற்கனவே சொன்னது போல அவங்க சாஃப்ட் பேங்க் உதவியோட இதில் முதலீடு செய்கிறாங்க. ஐரோப்பியால முதன்மை ஏஐ உருவாக்குறதுக்கான முயற்சிகளை பிரான்ஸ் இறங்கி இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து இந்தியா RMZA மூலமாக முதலீடு செய்கிறாங்க. இந்தியா உருவாக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர் அப்படின்றது ஏஐ ரெடி, கிட்டத்தட்ட அதாவது ஆசியாவினுடைய ஒரு பெரிய ஹப்பா உருவாக்கக்கூடிய முயற்சியில் இந்தியா இறங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்போ ஜப்பான் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனமான பிளாக் ஸ்டோன் நிறுவனத்தின் மூலமாக முதலீடு செய்கிறாங்க. இவங்க ஒரு முதன்மை ஏஐ உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக UAE வெறும் கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பியிருக்காம அடுத்து வரக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் UAE இறங்கியிருக்கு. $10 பில்லியன் இதற்காக முதலீடு செய்திருக்கிறாங்க. இப்படி உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இதில் முதலீடு செஞ்சுட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், சீனா தன்னுடைய முதலீடுகளை ரகசியமாக வச்சிருக்கு அப்படிங்கிறது. வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது ஏஐ யுகமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு ஏற்றாது போல அதனுடைய கட்டமைப்புகளை வலுவாக யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிறதும் நிதர்சனம். காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமி பணி நீக்கம் செய்யப்பட்டார். சொத்து பத்திரங்கள் காணாமல் போனதாக போலி சான்றிதழ் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக ஆய்வாளர் லட்சுமி மீது எழுந்த புகாரில் துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் குற்றச்சாட்டு உறுதியானதை அடுத்து லட்சுமியை காவல்துறை பணியிலிருந்து நீக்கி விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசு உத்தரவிட்டார். தருமபுரி தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பல கிராமங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். காவிரி உபரிநீர் திட்டம், சிப்காட் தொழிற்சாலைகள் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் போதை பழக்கத்தை தடுப்பதில் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என சௌமியா அன்புமணி வலியுறுத்தினார். கோவை செல்வபுரம் பகுதியில் செல்வசிந்தாமணி குளத்தில் அகற்றப்பட்ட ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் 15 நாட்களுக்கு மேலாக குளக்கரையில் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் சிரமம் அடைவதால் கழிவுகளை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் தற்காலிக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள வெங்கட நாராயணாவை திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு அரசின் முன்னாள் டெல்லி சிறப்பு பிரதிநிதியான கம்பம் செல்வேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசாங்கத்தின் தேவைகளை மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போவதும், மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதி உதவிகளை மாநில அரசாங்கத்திற்கு பெற்றுத் தருவதுமான முக்கியமான பணியை செய்ய வேண்டிய பதவி இந்த பதவி. வேறு ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை தமிழ்நாட்டிற்கு அரசு பிரதிநிதியாக நியமிப்பது ஒரு மோசமான முன்னுதாரணம். திருவாரூர் அருகே காட்டூரில் திருமண மண்டபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடியவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதன் நகரில் உள்ள திருமண மண்டபத்தில் மணமகள் அறையில் இருந்து 9.5 கிராம் தங்க நகைகள் திருடு போய் உள்ளன. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருமண மண்டபத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை காவலர்கள் ஆய்வு செய்தனர். அப்பொழுது அறைக்குள் சென்ற செந்தமிழ் நகரைச் சேர்ந்த ஜனார்த்தனன் என்பவரை பிடித்து விசாரித்ததில் அவர் நகைகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து காவலர்கள் அவரை கைது செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக குடிநீரில் மனித மலம் கலக்கப்பட்டதாக மாற்றுத்திறனாளி பெண் புகார் அளித்துள்ளார். மீனச்சலை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் சிமிலா ராஜீவ் குடும்ப முன்விரோதம் மற்றும் சொத்து பிரச்சினை காரணமாக தங்களுடைய கிணற்று குடிநீரில் மனித மலம் கலக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆய்வக பரிசோதனையில் நீரில் மனித மல கலப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.